ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமல ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவால 4 சேவா இருக்கும். ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசரதீப அலங்கார சேவா, கல்யாணோற்சவம். இந்த 4 சேவாமே உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கும் தாயாருக்கும் செய்வாங்க. இதில் எந்த சேவா நம்ம புக் பண்ணுறோமோ அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு சுபதமின்றி வழியாக போய் சீக்கிரமாகவே திருப்பதி பெருமாளில் ஜெயன் விஜயன் வரைக்கும் நின்று பார்த்துட்டு வரலாம். இந்த சேவாவில் எந்த சேவா புக் பண்ணாலுமே சுபதமின்றி தான் திருப்பதி பெருமாளில் சேம் டிஸ்டன்ஸில் தான் பார்ப்போம். உற்சவமூர்த்தியை கிட்ட பார்க்கணும் அப்படின்னா இந்த 4 சேவாவில் ஊஞ்சல் சேவாவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஊஞ்சல் சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து ஆகஸ்ட் மாதத்தோட ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங், பவித்ரோத்சவம் புக்கிங்கும் சேம் டைமில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. மே 21 காலையில் 10 மணிக்கு. ஏதாச்சும் இதில் ஒன்று தான் புக் பண்ணிக்க முடியும். ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஒரு தடவை நம்ம இந்த ஆனுவல் சேவாவோ ஆர்ஜித சேவாவோ புக் பண்ணி தான் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஆதாருக்கு மட்டும் இல்லை, ஃபோன் நம்பருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து கல்யாணச்சம் ஒரு மாதத்துக்கு போட்டுட்டு மறுபடியும் கல்யாணச்சம் போட முடியாது 180 நாட்கள் கம்மியாக. அப்போ அந்த ஃபோன் நம்பரில் வேறு ஒரு சேவா இன்னொருத்தவங்களுக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. அந்த ஃபோன் நம்பருக்கும் 180 நாட்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மட்டும் கேட்பாங்க. வேறு எந்த டிக்கெட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த ஃபோன் நம்பரில். 300 500 வர்ச்சுவல், சீனியர் சிட்டிசன், அங்க பிரதட்சணம், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், ஆன்லைன் ரூம் புக்கிங் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆர்ஜித சேவா, ஆனுவல் சேவா ஒரு ஃபோன் நம்பர் போட்டுட்டு மறுபடியும் அந்த ஃபோன் நம்பரில் புக் பண்ணுறதுக்கு கூட 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்க இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். ட்ரெஸ் கோட் இருக்குது. கல்யாணம் நடக்கிறப்போ ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட், ஷர்ட் பனியன் கட்ட சொல்லுவாங்க. இந்த சேவாலையுமே ஊஞ்சல் சேவாவில் வேஷ்டி மஸ்ட், ஆனால் ஷர்ட் பனியன் கட்ட சொல்ல மாட்டாங்க. லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. 21 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 9:55க்கு டிடிடி ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in அதுவும் லாகின் செய்து வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர், ஓடிபி எல்லாம் கொடுத்து 10 மணிக்கு கிளிக் பண்ணுறப்போ ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா இருக்கும். அதை கிளிக் பண்ணால் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். கம்மியாக போர்ட்டலில் கம்மியாக காமிக்குதா இல்லை ஆப்பில் கம்மியாக காமிக்குதான்னு பாருங்கள். எப்போவுமே ரெண்டுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். புக்கிங் அப்போது வேறு மொபைல் நம்பரில் பெஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது. அது மாதிரி ஏதாவது இஷ்யூனா டக்குன்னு ஒன்று விட்டுட்டு இன்னொருத்தில் போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 10 மணிக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எதில் கம்மியாக காமிக்குதோ அதில் நீங்கள் புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே 4 சேவை காமிக்கும். லாஸ்ட்டாக இன்னும் ஜேஷ்டாபிஷேகம் தான் இருக்குது. பவித்ரோத்சவம் ஆட் பண்ணுவாங்க இந்த ஜேஷ்டாபிஷேகத்தை எடுத்துகிட்டு. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்று தான் புக் பண்ணிக்க முடியும். புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கூட ஆர்ஜித சேவாவில் தானே வருது. அதுக்கும் இதுக்கும் நீங்கள் யோசிக்காதீங்க. அது டோட்டலாக வேறு புக்கிங். அந்த டிக்கெட் புக் பண்ணால் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு, அந்த டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் 30 நாள் டைம் கேப் பார்க்கணும். அதையும் இதையும் சேர்த்து நீங்கள் கேப் பார்க்காதீங்க. அதே மாதிரி டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட்டும் இதுலேயே தான் வரும். அதுக்கும் இதுக்குமே சம்மந்தம் கிடையாது. அதெல்லாம் வேறு புக்கிங். நீங்கள் ஒரே நாளில் கூட திருமல ஆர்ஜித சேவா புக் பண்ணிக்கலாம், ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட்டில் ஏதாச்சும் ஒன்று புக் பண்ணிக்கலாம். ஸோ அதை இதோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஆர்ஜித சேவாக்கும் ஆனுவல் சேவாக்கும் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே புக் பண்ணுறப்ப தான் நம்ம அந்த டைம் டேஸ் கேப் பார்க்கணும். ஸோ 4 சேவா இருக்கும். இதில் ஊஞ்சல் சேவை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் லாகின்லேருந்து ஒரு டிக்கெட்டில் 2 டிக்கெட் தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு நம்பர்லேருந்து தான் லாகின் செய்து புக் பண்ணிக்கணும். ஆகஸ்ட் மாதத்தில் 28 அவைலபிலிட்டி காமிக்காது. மற்ற நாட்களுக்கு மோஸ்ட்லி இருக்கும். இருந்தாலும் ஓப்பன் ஆனோன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்றைக்கு ஆக்சுவலாக கல்யாணச்சம் தான் முதல்லலாம் சீக்கிரமாக புக் ஆகும். இப்போ கல்யாணச்சத்தோட ஊஞ்சல் சேவா சீக்கிரமாக புக் ஆகிடுது. அதனால் நீங்கள் எந்த டேட் அப்படிங்கிறது சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 150 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க ஊஞ்சல் சேவா. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஒரு டிக்கெட்டாக 2 டிக்கெட்டான்னு கேட்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. லட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம நேரில் கூட எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவைன்னா ஆன்லைனில் கொடுத்துக்கோங்க. அடுத்து உண்டியலில் ஆன்லைனில் காசு போகிறது கூட எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை கூட கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு தரிசன டிக்கெட்டும் தப்பு இல்லாமல் சீக்கிரமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்து பேமெண்ட் ஆப்ஷனில் யூபிஐ யூஸ் பண்ணுங்கள். அது கூட கொஞ்சம் சீக்கிரமாக புக் ஆகும். அண்ட் இன்கேஸ் டிக்கெட் புக் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சு அப்படின்னா யூபிஐயில் பே பண்ணுறப்போ சேம் டேவிலே ரிட்டர்ன் ஆகிடும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கில் பே பண்ணுறப்போ 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அந்த 10 நாளைக்கு மேலே வரலைன்னா தான் நம்ம மறுபடியும் டிடிடிக்கு மெயில் போட்டு கேட்கணும், இல்லை கால் பண்ணி கேட்கணும். பட் யூபிஐயில் நம்ம பே பண்ணுறப்போ சேம் டேவே ரிட்டர்ன் ஆகிடுது. உங்களுக்கு தேவைன்னா
ஃபஸ்ட்டு புக் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சு அப்படின்னா ஷியோராக மறுபடியும் புக் ஆகும். நீங்கள் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. அந்த பணம் நமக்கு ஃபஸ்ட்டு கட்டின பணம் திருப்பி வந்துடும். புக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் எந்த டிக்கெட் புக் பண்ணாலும் இதுதான் ப்ரொசீஜர், ரூல்ஸ் இது தான் உங்களுக்கு. சேவா பற்றி இப்போ பார்க்கலாம். 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஊஞ்சல் சேவா கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் இருக்கும் சுபதமென்ட்ரி. அதன் வழியாக தான் நம்ம இந்த ரிப்போர்ட்டிங் பிளேஸ்க்கு போகணும். சுபதமென்ட்ரி ஸ்டார்டிங்லேயே லக்கேஜ் கவுண்டர், மொபைல் கவுண்டர் இருக்கும். அங்கேயே நம்ம மொபைல் லக்கேஜ் கொடுத்துக்கலாம். அந்த லக்கேஜ் வைக்கிற இடத்துக்கு கீழேயே நம்ம செப்பல் வைக்கலாம். பக்கத்தில் கூட இப்போ ஒரு கவுண்டர் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது மோஸ்ட்லி இதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும், இன்னும் ரெடி ஆகலை. பட் நம்ம அந்த டிக்கெட்டை காமிச்சோம் அப்படின்னா வாங்கிப்பாங்க. ஏன்னா இந்த சைடாக போகிறவங்க மட்டும்தான், இந்த சுபதமென்ட்ரி வழியாக போகிறவங்க மட்டும்தான் இந்த கவுண்டரில் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் இங்கேயே மொபைல் லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். சுபதமென்ட்ரி என்ட்ரன்ஸ் இது. 4 இடத்துல செக் பண்ணுவாங்க. உள்ளே போகும்போதே ஃபஸ்ட்டு டிக்கெட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்து ஒருத்தர் ஆதார் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆதார்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அடுத்து ஸ்கேன் பண்ணி செக்குடுன்னு சீல் போடுவாங்க. 4ஆவதா அந்த செக்குடு சீல் இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு டிக் அடிப்பார். அதுக்கப்புறமா கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்க. ஆக்சுவலாக இந்த சேவா நடக்கிறது 1:50க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்கிறப்பவே நம்ம ஜாயின் பண்ணிக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, க்யூவில் நம்ம யாரும் இடிக்காமல் கொள்ளாமல் பொறுமையாக போகலாம். குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த மகாத்வாரத்துக்கிட்ட மேபி சர்வதர்ஷனம் டிவோட்டிஸ் ஜாயின் ஆகிக்கலாம். இல்லை அது கூட இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக கூட போகலாம். சில டைம் நம்ம 12 மணிக்கு கூட போனால் கூட அலோவ் பண்ணுவாங்க. 1 மணிக்கு போனால் கூட இந்த சேவாக்கு அலோவ் பண்ணுவாங்க தான். அப்போது இன்ஃபேண்ட் தர்ஷன் டிவோட்டிஸும் வருவாங்க, டோனார் தர்ஷன் டிவோட்டிஸும் வருவாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து போகிறப்போ உங்களுக்கு க்ரௌடாக அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால தான் 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்கிறப்பவே போகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் கூட்டம் இல்லாமல் க்யூவில் போக முடியும். அதுக்கு முன்னாடி போகலாமா அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கல்யாணோற்சவம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் போயிட்டே இருப்பாங்க. அதனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. கல்யாணோற்சவம் டிக்கெட் ஹோல்டர்ஸை வேறு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. இந்த ஊஞ்சல் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸை வேறு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. ஒரு 11:15, 11:20 போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. சீக்கிரமாக முன்னாடி போய் மேக்ஸிமம் எவ்வளோ முன்னாடி போய் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபஸ்ட்டு நம்ம திருப்பதி பெருமாளை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு திருப்பதி பெருமாள் தரிசனம், அதாவது மூலவர் தரிசனம் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மூலவர் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வரப்போ குட்டி லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க கோயில் உள்ளேயே. அதை வாங்கிட்டு கையலம்புற இடம் இருக்கும், குடிக்கிற தண்ணி இருக்கும். அதுக்கிட்ட ஐனா மஹால்ட்டு கொஞ்சம் மேலே இருக்கும் அந்த மண்டபம். ஒரு 5-6 படி ஏறி போகிற மாதிரி. அந்த படியில் நம்மளும் இப்போ படி ஏறி தான் ஃபஸ்ட்டு போவோம். அப்போயே டிக்கெட் காமிக்க சொல்லுவாங்க. டிக்கெட் காமிச்சா தான் படி ஏறி அந்த ஐனா மண்டபத்துக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவர்கிட்ட காமிச்சிட்டு அப்படி போகிறப்போ, படி ஏறி போகிறப்போ ரைட் சைடில் 3வது தூண்கிட்ட உட்காந்துக்கோங்க. அதாவது ஐனா மஹால் அந்த கதவு இருக்கும், தங்க கதவு இருக்கும். அந்த கதவை பார்த்து நம்ம உட்கார்றப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் உட்காந்துக்கணும். அந்த கதவுக்கு நமக்கு லெஃப்ட் சைடில் நம்ம உட்காந்துக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த தூணை ஒட்டி உட்காந்துக்கோங்க. கரெக்டாக 1:50க்கு தான் பெருமாள் வருவார். நம்ம சீக்கிரம் போனால் தான் இந்த ஃபஸ்ட்டு லைனில் உட்கார முடியும். அந்த ஃபஸ்ட் லைனில் ஆக்சுவலாக எங்கே வேணாலும் உட்காரலாம். இருந்தாலும் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற தூணை ஒட்டி பின்னாடியே உட்காந்துக்கணும். அதுக்கு முன்னாடி உட்கார விட மாட்டாங்க. அங்கே ஒரு பெரிய கோலம் போட்டிருப்பாங்க. 8 தாமரை பூ மாதிரி போட்டு ஒரு பெயிண்டில் கோலம் போட்டிருப்பாங்க. அதில் தான் பெருமாள் வந்து உட்காருவார். அங்கேயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ அப்போ நம்மளை உட்காரத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பெருமாள் உள்ளே போன பிறகு தான் நம்மளை உட்காரத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. இல்லை அந்த தூணுக்கு தாண்டி தான் நம்ம உட்காந்துருக்கணும். அப்படி உட்கார்றப்போ நீங்கவே லெஃப்ட் சைடில் இருக்கிற தூணை ஒட்டி உட்காந்துக்கிட்டிங்கன்னா நம்ம உட்காந்துருப்போம். 1:50க்கு பெருமாள் கல்யாணோற்சவம் முடிஞ்சிட்டு இங்கே வருவார், அழைச்சிட்டு வருவாங்க. அவரையும் அங்கே உட்கார வைப்பாங்க. நம்ம உட்காந்துருப்போம், பெருமாளும் அங்கே உட்காந்துருப்பார். ஃபஸ்ட் லைனில் உட்காந்துருக்கிறப்போ பெருமாளை பார்க்க முடியாது. நீங்கள் இந்த தூணை ஒட்டி உட்காந்துருக்கப்போ தான் பெருமாளை அப்படி ஃபேஸ் பார்க்க முடியும், தாயார் ஃபேஸை பார்க்க முடியும். அவ்வளோ கிட்ட அந்த பூக்கள், அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும், அப்படி இருக்கும். அந்த பெருமாள் வந்து உட்காந்தோன்னே அவங்க கூடயே நம்மளும் உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ பக்கத்தில் உட்காந்தே நம்ம பார்க்குறோம், கிட்ட உட்காந்து பார்க்குறோம் பெருமாளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமுக்கு போனால் தான் தரிசனம் முடிச்சுட்டு அகெயின் அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி நம்ம இந்த ஐனா மஹாலில் வந்து முன்னாடியே உட்காந்துக்க முடியும். நீங்கள் 11:30 வந்து உட்காந்தீங்கன்னா 1 hour 1.5 hours உட்காந்து தான் இருப்போம். பட் அப்போ உட்காந்துட்டு மொபைல்லாம் இல்லாமல் நம்ம சுவாமியை நினச்சிட்டு உட்காருது அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்கும். வரவங்க போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். 1:50க்கு பெருமாள் தாயாரை அழைச்சிட்டு வந்து தங்க பல்லக்கில் அப்படி உட்கார வைப்பாங்க. உட்கார வச்ச பிறகு ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. அப்படி ஸ்க்ரீன் அவங்க போட்டாலுமே அது வேஸ்ட்டி தான்.
தெரியும் நான் ஓரளவுக்கு பெருமாள் உள்ளே இருக்கிறது. ஸ்க்ரீன் போட்டு பெருமாளையும் தாயார் 2 பேர்த்தையும் அழைச்சிட்டு போய் அயனமஹால் உள்ள இப்படி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கிற ஊஞ்சலில் உட்கார பண்ணுவாங்க. உட்கார பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த தங்க பல்லக்கை எடுத்துகிட்டு போகிறப்போ நீங்கள் ரெடியாக உட்காந்துக்கணும். ஃபஸ்ட்டு உதயஸ்தமன டிக்கெட் ஹோல்டர்ஸை தான் இந்த அயனமஹால் கதவு கிட்ட முன்னாடி உட்கார வைப்பாங்க. ஆக்சுவலாக அவங்கள உட்கார வச்ச பிறகு தான் நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்படி அந்த தங்க பல்லக்கு எடுத்துகிட்டு போன உடனே நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டோம் அப்படின்னா முன்னாடி உட்காந்து பார்க்கலாம். பின்னாடி உட்காந்தாலுமே தெரியும். இருந்தாலும் கிட்ட உட்காந்து பெருமாளை பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். 10 நிமிஷம் போல் ஃபஸ்ட்டு மந்திரங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு அன்னமாச்சரிய பாடலோ இல்லை ஒரு பக்தி பாடலோ வாத்தியத்தில் இசைப்பாங்க. ஸோ அது ஒரு 10 மினிட்ஸ் போகும். மொத்தமாகவே இந்த சேவா ஒரு 20 மினிட்ஸ் தான் நடக்கும். 1:50க்கு பெருமாள் வரார் அப்படின்னா 2:10க்குள்ளார சேவாவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் செய்து தீப ஆரத்தி காமிப்பாங்க. பொதுவாக தீப ஆரத்தி இந்த சேவாக்கு சங்கல்பமெல்லாம் கிடையாது. நீங்கள் போகிறப்ப சங்கல்பம் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். பட் நான் அட்டன் பண்ணப்போ சங்கல்பம் செய்யலை. ஸோ தீப ஆரத்தி காமிச்சு முடிச்சோன்னா சிங்கிள் லைனில் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஊஞ்சல் சேவாவில் உட்காந்துட்ருக்கிற பெருமாள் தாயார் அப்படியே சுற்றி நம்ம வரலாம், கிட்ட ஒட்டி. அவ்வளோ கிட்ட நம்ம பெருமாளை பார்க்கறதுக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். இந்த சேவாவில் கல்யாணோற்சவம் 1 hour நம்ம பெருமாள் தாயாரை பார்க்கலாம். மலையப்ப சுவாமியை கொஞ்சம் எட்ட இருந்து பார்ப்போம். ஆஜித் பிரம்மோற்சவத்துலையும் கொஞ்சம் எட்ட இருந்து பார்ப்போம். சகசர தீப அலங்கார சேவாலையும் கொஞ்சம் எட்ட இருந்து பார்ப்போம். எந்த ஆனுவல் சேவாலுமே நம்ம எட்ட தான் பார்ப்போம், கொஞ்சம் தள்ளி இருந்தால் பார்ப்போம். இந்த ஒரு சேவாவில் மட்டும்தான் கிட்ட, அதுவும் நீங்கள் ஃபஸ்ட் லைனில் உட்கார்றப்போ பெருமாள் வரத்துக்கு முன்னாடி அந்த தூணை ஒட்டியெல்லாம் உட்காந்துருக்கிறீங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறமா ஊஞ்சல் சேவாலையும் கிட்ட பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த உள்ள ஊஞ்சல் சேவா முடிஞ்சு தரிசனத்துக்கு போகிறப்போ உள்ள அயனமஹால் உள்ளே போகிறப்போ சூப்பராக இருக்கும் ஊஞ்சல் சேவை. ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், இல்லை 2 டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச சேவா ஊஞ்சல் சேவா. கல்யாணோற்சவம் சகசர தீப அலங்கார சேவாலாம் அட்டன் பண்ணால் நம்ம கேமராவில் கவர் ஆனோம் அப்படின்னா எஸ்பிசி சேனல் அதுக்கப்புறமா கூட பார்த்துக்கலாம் நம்ம விழுந்திருக்கோமா அந்த கேமரா. பட் இதில் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாகவே சுவாமியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஆஜித்த பிரம்மோற்சவத்தில் கூட சுவாமியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கல்யாணோற்சவமும் ஆஜித்த பிரம்மோற்சவமும் மற்ற தரிசனத்துக்கு போகிறப்ப நம்ம பார்க்க முடியாது. பட் இந்த ஊஞ்சல் சேவா மற்ற தரிசனத்துக்கு போகிறப்ப வெளியில் வரும்போது கூட நடந்துட்டுருக்கிறப்ப நம்ம கீழே நின்று பார்க்கலாம். டிக்கெட் புக் பண்ணால் மேலே உட்காந்து பார்க்கலாம். அதுதான் டிஃபரன்ஸ். நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் படி நம்ம உள்ளே போகிறோம், இல்லை ஈவன் அதுக்கப்புறம் போனால் கூட தரிசனம் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம், மூலவர் தரிசனம். அதுக்கப்புறம் தான் ஊஞ்சல் சேவா பார்ப்போம். முடிச்சுட்டு வெளியில் வரத்துக்கு ஒரு 2:15 மணி ஆகும். பிரசாதம் சர்க்கரையில் ஏலக்காவும் முந்திரியும் கலந்தது கொடுப்பாங்க. நைவேத்திய பிரசாதம் கொடுப்பாங்க நமக்கு. அதாவது குட்டி லட்டு பிரசாதம் பொதுவாக மூலவர் பெருமாளை பார்த்துட்டு வர்றப்போ கோயில் உள்ள கொடுப்பாங்க. அண்ட் ஒரு டிக்கெட் புக் பண்ணால் ஒரு 50 ரூபாய் லட்டு கவுண்டரில் பிரசாதமாக கொடுப்பாங்க. அது இல்லாமல் சேவா நடக்கிறப்போ இந்த சக்கரை பிரசாதம் கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணால் ரூம் புக் பண்ண முடியாது திருமலாவில். ஸோ மினிமம் 2 டிக்கெட் புக் பண்ணால் தான் ரூம் புக் பண்ண முடியும். திருமலாவுக்கு சேவா முடிச்சுட்டு வெளியில் வந்து நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு பின்னாடியே 2:20 போல் பெருமாளும் வந்துடுவார். பக்தர்கள்லாம் அந்த ஊஞ்சல் சேவா டிவோட்டிஸ் எல்லாம் அயனமஹால் உள்ளே போய் பெருமாளை பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே படிக்காலையில் தீபாராதனை முடிச்சதுக்கப்புறம் பெருமாளும் வெளியில் வர்றப்போ அகெயின் நம்ம அவரை வெளியிலையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கல்யாணோற்சவம், அடுத்தது இந்த ஊஞ்சல் சேவா நடக்கும். அதுக்கப்புறமா ஆஜித பிரம்மோற்சவத்துக்கோசரம் வைபோச மண்டபத்துக்கு போவார். ஸோ அதில் வெளியில் வர்றப்போ நம்ம அப்போ கூட பார்க்கலாம். இப்போல்லாம் ஊஞ்சல் சேவா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே புக் ஆகுது கல்யாணோற்சவத்தை விட. ஸோ ஓப்பன் ஆனோன்னா நம்ம புக் பண்ணிக்கணும். கிளிப் போர்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம புக் பண்ணிக்கலாம். சில டைம் யூபிஐயில் கூட ப்ராப்ளம் வருது. லாஸ்ட் டைம் எனக்கு யூபிஐயில் ப்ராப்ளம் வந்து கார்டு பேமெண்ட்டில் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. அதனால் எப்போவுமே எல்லாமே நம்ம ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு யூபிஐ ட்ரை பண்ணுங்கள். எரர் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை விட்டுட்டு கார்டு பேமெண்ட்டுக்கு போயிடுங்க. போன வாட்டி எந்த புக்கிங்குமே எனக்கு யூபிஐயில் ஆகவே இல்லை. கார்டில் தான், அதுவும் கிரெடிட் கார்டில் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வரும். ஜென்ரலாக யூபிஐ நல்லா தான் ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு யூபிஐ ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க பேமெண்ட் அப்போது. இதெல்லாம் ஒரே டைமில் தான் நடக்கிறதுனால ஸ்லாட்டெல்லாம் கிடையாது. அதனால் திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் வராது மோஸ்ட்லி. இன்கேஸ் அப்படி வந்தால் கூட வேறு டேட்டுக்கு தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
திருப்பதி பற்றின அப்டேட்ஸ், தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், நாம் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டெய்லி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரங்கள்ட்டு எவ்ரிடே அப்டேட் ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்ப யூஸ்ஃபுல்லாகவும் திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இந்த வீடியோஸ் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் ஊஞ்சல் சேவா டோலோத்சவம் ரெண்டும் ஒன்று தான். இது பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.